அம்மா சுட்ட பணியாரம். வெல்லத்தை பாகாக காய்ச்சி மாவில் கலந்து ஏலக்காயும் போட்டு மாவை கலக்கி வைத்தாள் அம்மா. சட்டியில் எண்ணெய் காய்ந்திருக்க நாங்கள் தங்கை தம்பிகள் சுற்றி நின்று பார்த்திருக்க ஆரம்பமானது பணியாரம் சுடும் படலம். சிறிய கரண்டியால் அளவான மாவை எடுத்து காய்ந்த எண்ணெயில் ஊற்றினாள் அம்மா. ஸ்வயிங் என்ற சத்தத்துடன் மேலே எழும்பியது வட்டமான பணியாரம். ஓரத்தில் முத்துக்கள் பதித்தது போல் பொன் நிறத்தில் தகதகவென ஜொலித்தது எங்கள் அம்மா சுட்ட பணியாரம். அம்மா பணியாரம் சுடுகிறார்கள் என்றால் அன்று எங்களுக்கு ஒரு திருவிழாதான். கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பாள் எங்கள் அம்மா. கடைசியில் சட்டியை வழித்து போடும் பணியாரம் ஒன்றுதான் மிஞ்சும் அம்மாவுக்கு. அன்று வீட்டின் வறுமை எங்களுக்கு தெரியவில்லை. வறுமையிலும் செம்மையாக வளர்த்தாள் எங்கள் அம்மா. நாங்கள் விளையாட்டு பிள்ளைகளாகவே இருந்தோம் அன்று. இன்று நினைக்கையில் கண்ணோரம் நீர் கட்டுகிறது.